நன்றி, வணக்கம். டெய்லியும் இந்த சேனலுக்கு நான் போடுறதில்லை, வீடியோ டெய்லியும் போடுறதில்லை. இனிமேட்டு டெய்லியும் போட்டுனே இருப்பேன். நீங்கள் பார்த்துனே இருக்கணும், சிரிச்சுனே இருக்கணும். என்னை பார்த்து சிரிச்சுனே இருக்கணும். இந்த சேனலில் வீடியோ இது வரைக்கும் நாங்கள் போடலை. ஒரு வருஷமாக சேனலில் வீடியோ போடுவோம். இனிமேல் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நம்பி தான் நாங்கள். நன்றி. சரி, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க? நான் இப்போ சும்மா இந்த தேடிருக்கேன். சும்மா தான். எங்கே படிக்கிறீங்க? நான் ரூம் எடுத்தேன். எந்த ரூமு? சாலிகிராமம். எவ்வளோ வாடகை? 2500. 2500 சாப்பாடுலாம் யாருன்னா குத்த வாங்கி சாப்பிட்டுப்பேன். நைட் ஆனால் ஃபேனா ஃபுல் ஏசியா? ஃபேன் தான். ஃபேன். சரி, வேலைக்கு எதுவுமே போல. அப்போ எப்படி தான் சாப்பாடு கிடைக்குது? சரி, சாப்பாடு விட்டு ரூம் வாடகை எப்படி தராங்க? ரூம் வாடகை நான் இன்னும் 6 நாள் தான் வந்து. இன்னும் 1 மாதம் முடியல. அதுக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது சேனலுக்கு போனோன்னா எனக்கு வாய்ப்பு. மாதம் ஒரு யூடியூப்ல சேனல்னா ஒரு 10,000 ரூபாய் 15,000 தருவாங்க. இல்லை, 1000 2000 தான் இது வரைக்கும். 1000 2000 இதுக்கு ஒரு நாளைக்கு 1000 2000னா சரி, சேர்த்து வைக்கலாமே. அதான் சேர்த்து வைக்கணும் ப்ரோ. எவ்வளோ சேர்த்து வச்சுக்கணும்? இதுக்கப்புறம் சேர்த்து வைக்கணும். இப்போ திடீர்னு நம்மளுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாங்க, யாரும் வரல, என்ன பண்ணுவேன்? நான் எங்கள் அண்ணனுக்கு கால் பண்ணுவேன். அண்ணன் திடீர் செத்தே போயிட்டேன், எப்படி கால் பண்ணுவேன்? போயிட்டு எப்படி பண்ண முடியும்? நீ டிவியில் வருவேன், எல்லாம் பார்ப்பாங்க. என்னப்பா இவன் தம்பி எழுதுறானே, அப்போ தம்பியை பார்க்காத, இப்போ வந்து தம்பி செத்துறானே அப்படின்னு நினச்சிப்பாங்க. என்னது தம்பி செத்துட்டானே நினச்சிப்பாங்க. சரி, ஃபஸ்ட்டு அம்மா அப்பா கூடயே இருக்கணும், சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும். இங்கே இருக்காத, சேனலில் போ வா. உன்னை ஏமாத்துறாங்க தெரியும் தானே? தெரியுது. சரி, இப்போ என்ன சாப்பிட்டு? இப்போ தயிர் சாதம். தயிர் சாப்பாடு. சரி. ஆமாம், இப்போ சிஎம் ஆகிட்டாரு விஜய் சார்னா, உங்களுக்கு என்ன இது வேணும்? உங்களுக்கு எனக்கு எது வேண்டாம் ப்ரோ, மக்கள் ஒழுங்கா ஆரம்பிச்சா போதும். சொல்லுங்க. எனக்கு எது வேண்டாம், மக்களை ஒழுங்கா ஆரம்பிச்சா அதுவே போதும். சிஎம்மா அவரோட வேலையை அவர் பண்ணா அது போதும். நன்றி. அடுத்தது இவரு யாரு? லாரன்ஸ் மாஸ்டர். இவர் கட்சி வரப்போற சொல்றாங்க, எல்லாம் சொல்லின்னு இருக்கிறாங்க. கட்சி வருவார் வாங்க. இது என்ன இது? திருச்சி வாங்க. மதுரை சாரி மதுரைக்கு வாங்க. உங்க ரசிகர் நீங்களும் பாலனவும் 2 பேரும் ஒன்னா இருக்கணும் அப்படி சொல்றாங்க. அவங்களாம் ஆக மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க ப்ரோ, இன்னும் அவங்களுக்கு கோப்பு இருக்கு, அதனால கண்டிப்பா. கோப்புன்னா அவங்களுக்கு ஃபேம் இருக்கு. ஃபேம் படமா ஃப்ரேம் காட்டுறது. படம் எடுக்கல ப்ரோ, ஃப்ரேம்னா அவங்க முகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியும், அவங்கள பார்த்தா மற்றவங்க அதுல அவங்களுக்கு எப்பயோ தெரியும், எல்லாருக்கும் தெரியும். சொல்றேன், நானும் தான் சொல்றேன், எல்லாருக்கும் தெரியும். அது தெரியுது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். பாலனை பார்த்தா சின்ன குழந்தையில பாலனை சொல்லுவாங்க, லாரன்ஸ் என்ன சொல்லுவாங்க. அவங்க ஃபேமஸ். கட்சிக்கு வருவாங்கன்னா கேட்டா சொல்லணும். வருவாங்கன்னு தான் சொல்றேன். எப்போ வருவாங்க தெரியல, வருவாங்க. சரி. உங்க ஊரு பிறந்த ஊரு? செங்காட்டி. இப்ப ஊரை போச்சாங்களே, அப்படின்னு யார போச்சாங்க? நடிகர் செங்காட்டி தானே? செங்காசி. அங்கிருந்து எப்படி வந்தீங்க? நீங்க எதுக்காக வந்தீங்க? சினிமா நடிக்கணும். 4 படம் நடிச்சிருப்பீங்களா? 3 படம். என்ன படம்? ஜோதிகா ராட்சசி, விஜய் ஜோதிகா பத்திலாம் நான் பார்த்தேன். நன்றி. அப்புறம் விஜய் படம் மாஸ்டர்ல எதுல நடிச்சீங்க? ஜெயில் சிங்.
கைதி அதெல்லாம் இருக்க மாட்டீங்க, அதில் காமிக்க மாட்டாங்க. ம். சரி, நன்றி. விஜய் சார் பத்தில் இவரை விஜய் சேதுபதி கூட சங்கத்தின் சிங்க டைலாகா? சங்கத்தின் டைலாக் இல்லை, சும்மா. இப்போ ஒரு ஒரு சேனல்ல போயிட்டு ஒரு ஏமாத்துறாங்கோ, ஒரு இது பண்றாங்கோ, ஒரு அது பண்றாங்கோ. ஐயோ எனக்கு இவ்வளோ தரல துட்டு, 10,000 ரூபாய் தரேன் வாங்க நடிங்க நடிச்சிட்டு போயிடுவீங்களா? காசு வாங்காத போவீங்களா? சும்மா வச்சுங்க வானா சோறு இருந்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு போவீங்களா? காசு வாங்குவீங்களா? காசு கொடுத்தா வாங்கிக்கிறேன். எவ்வளோ வாங்கிப்பீங்க? கொடுத்தாங்கன்னா வாங்கி எவ்வளோ கொடுக்கலாம். கொடுக்கலன்னா விட்டு போயிடணும். ஓ, அவ்வளோ பேர் லட்சாதிபதி ஆயிடுச்சுங்களா? லட்சாதிபதி ஆகல, எனக்கு மனசுல நாளைக்கு எம்பளை சோத்துக்கு எப்படி வயிதான் பார்க்கணும். அதுக்காக இல்லை, அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. என்னது? அவங்க சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க சம்பாதிச்சு போயிடுவாங்க. உயிர் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒரு தண்ணி குடியில, ஒரு சாப்பிடல, ஒரு பாத்ரூமுக்கு ஒரு 5 ரூபாய் கொடுத்தா தான் பாத்ரூமு. என்ன சொல்றீங்க? கொக்குஸ் போகணும், பாத்ரூம் போகணும், பல்ல வளர்க்கணும். சரி வீடு இல்லை, கடப்பாத்தில் பார்த்துனேன். சும்மா சொல்கிறேன், நானும் அது மாதிரி தான் கடப்பாத்தில் பார்த்துனேன். சாப்பிடுவேன். ஐயோ சாப்பாடு இல்லையே, அப்படியே தண்ணியில வச்சுப்பியா? அனாதை போனோன்னு ஒன்று சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க அண்ணா. நான் ஃபர்ஸ்ட் வரும்போது நீ என்னை கலாய்ச்ச. அப்படின்னு என்ன சொன்னேன். அப்போ நீ ஃபேமஸு, அப்போ நான் ஃபேமஸ் இல்லை சார் அப்படின்னு. இப்போ பார்த்தா இப்போ நான் ஃபேமஸு, நீங்களும் ஃபேமஸு. ஃபேமஸ்னா என்னது? ஃபேமஸ்னா எல்லாம் மூஞ்ச காட்டுறது இல்லை, ரெண்டையும் மூஞ்ச காட்டுறது, ட்ரெண்ட் ஆகுது. ஓ இந்த படத்துல நடிச்சுக்கிறேன், அந்த படத்துல நடிச்சுக்கிறேன், அது ஃபேமஸ். ஃபேமஸ்னா குழந்தைங்க சட்டி ஃபேமஸ் போடல, அது இல்லை. குழந்தைங்க போடுறது அது இல்லை ஃபேமஸ். ஃபேமஸ்னா நம்ம எல்லாரும் எல்லார்கிட்டயும் மூஞ்ச காட்டுறது. அப்பதான் டெய்லியும் வீடியோ போடணும். நல்லா நடிச்சிடாமா, இவன் நல்லா நடிச்சிடான், இவனுக்கு ஒரு அவார்டு தரலாம், இவனுக்கு இதுவும் தரலாம், இவன் ஒரு பெரிய ஹீரோ ஆகலாம். பாதி பேர் திட்டுவாங்க, பாதி பேர் எதிரியா இருப்பாங்க, பாதி பேர் குத்திருவாங்க. அதுதான் என்னது? பாதி பேர் குத்திடுவாங்க. அது இல்லடா, பாதி பேர் திட்டுவாங்க, பாதி பேர் எதிரி. பாதி பேர் திட்டுவாங்க, பாதி பேர் இது. நல்லா இருடா, என்ன கோபால, என்ன கோபால் மாதிரி என்ன சிவா நல்லா இருக்கியா? என்ன சிவா நான் சொல்றத நீ கேட்கணும், நீ சொல்லக்கூடாது. என்ன